அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தவறான பிரசாரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பணம் அச்சிடுதல், பணப்புழக்கம் மற்றும் நாணய மாற்று விகிதத்தை தீர்மானித்தல் போன்ற விடயங்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி எச்சரித்துள்ளது. குறித்த விடயங்கள் தொடர்பில் விசேட தொழில்நுட்ப அறிவு மற்றும் புரிதலுடன் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டியவை என்று இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இத்தகைய தொழில்நுட்ப அறிவு இல்லாத தரப்பினரால் இந்த நாட்களில் வெளியிடப்பட்டு வரும் தவறான கூற்றுக்கள் பொறுத்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக விரிவாக்கப்பட்ட டிஜிட்டல் சேவை தளத்தின் கீழ் பொதுமக்கள் இப்போது வீட்டிலிருந்தபடியே கைபேசிகள் மூலம் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கு பதிவு செய்து கொள்ளலாம் என இலங்கை சமூக பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. www.socialsecurity.lk என்ற இணையதளம் வழியாக சமூக பாதுகாப்பு சேவைகளை மிகவும் திறமையாகவும் வசதியாகவும் அணுகுவதை வழங்குவதே இந்த டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சியின் நோக்கம் என்று குறித்த சபை கூறியுள்ளது. மேலும் பரந்த பொது பலன்களை கொண்டு பல்வேறு ஓய்வூதிய மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது நாடு முழுவதும் உள்ள குடிமக்கள் எளிதாக அணுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அந்த சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய இந்த ஓய்வூதிய திட்டங்கள் ஓய்வு பெறுபவருக்கு மட்டுமல்லாமல் அவரது முழு குடும்பத்திற்கும் நிதி பாதுகாப்பை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் கணனி அமைப்பின் இணையவழி பாதுகாப்பு ஊடுருவலை தொடர்ந்து ஹேக்கர்ஸ்களினால் மோசடி செய்யப்பட்ட $2.5 மில்லியன் தொகையிலிருந்து வெறும் $200 மாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டின் இறுதிக்கால பகுதியில் திரைசேரியிலிருந்து வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படும் காணாமல் போன நிதியை கண்டறிய இலங்கை அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகளிடம் உதவி கோரியிருந்தனர். பணத்தின் ஒரு பகுதி அமெரிக்காவின் டெலாவரில் உள்ள ஒரு வங்கிக் கணக்கிலும் மற்றொரு பகுதி வேறொரு மாநிலத்தில் உள்ள வங்கியிலும் வைப்பிலிடப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் டெலாவர் பிராந்திய வங்கிக் கணக்கு காலியாக இருந்ததாகவும் இரண்டாவது கணக்கில் $200 மட்டுமே இருந்ததாகவும் அமெரிக்க அதிகாரிகள் இலங்கை அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் மீட்கப்பட்ட தொகை விரைவில் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை நிலைமை படிப்படியாக வலுப்பெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்த சில நாட்களில் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சியும் பதிவாகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் மற்றும் வடக்கு, வடமத்திய, வடமேல், தென் மாகாணங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. கடற்பரப்புகளிலும் மழை மற்றும் பலத்த காற்று நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சில கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பள்ளிவாசல்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட உள்ளதுடன் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. அத்துடன் இஸ்லாமியர்கள் அதிகம் கூடும் நகர பகுதிகளில் நடமாடும் ரோந்து சேவைகள், முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் ரோந்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது பொருட்கள் தொடர்பில் 119 அல்லது 118 அவசர எண்களுக்கு தகவல் வழங்குமாறும் பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் இதுவரை 99,032 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜனவரி 1 முதல் மே 24 வரை இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளனர். மே மாதம் மாத்திரம் 1,13,755 பேர் வருகை தந்துள்ளதாகவும் அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு வவுணதீவு காவல்துறை பிரிவில் உள்ள பாவக்கொடிச்சேனை சிவன் கோவில் பாறையில் காயங்களுடன் முதியவர் ஒருவர் திங்கட்கிழமை காலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உன்னிச்சை நெடியமடுவை சேர்ந்த 63 வயதுடைய
கணபதி பிள்ளை ஜோகராஷா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். நேற்று காலை 8 மணியளவில் காயங்களுடன் ஆணொருவர் சடலமாக கிடப்பதாக காவல்துறைக்கு பொதுமக்கள் அறியப்படுத்தினர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர், தடயவியல் பிரிவு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. தலங்கம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட விமல் வீரவன்ச உட்பட 2 பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொருவரையும் தலா ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள 2 பிணை பத்திரங்களின் பேரில் விடுவிக்குமாறும் கடுவல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் எதிர்பார்த்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு உயர்நீதிமன்றத்திற்கும் அறிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் திகதி காலி முகத்திடலில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் மேற்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டமா அதிபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் தேசபந்து தென்னகோனுக்கு எதிரான இந்த குற்றப்பத்திரிகைகள் இன்னும் 1 மாத காலத்திற்குள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மீண்டும் ஒருமுறை வங்குரோத்து நிலையை அடையும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதால் தற்போதைய அரசு தனது தலைக்கண போக்கை கைவிட்டு சர்வதேச நாணய நிதியத்துடனான தொடர்ச்சியான அடுத்த கட்ட இணக்கப்பாட்டை நோக்கி உடனடியாக செல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆசிரியர் சங்கத்தை ஸ்தாபிப்பதற்கான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் ஞாயிற்றுக்கிழமை கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் நாட்டினை நியமான பொருளாதார தரவுகளை முன்வைத்து இவ்வாறான எச்சரிக்கையை விடுத்தார். யாழ்ப்பாண சிறைச்சாலையில் திங்கட்கிழமை உயிரை மாய்த்து கொண்ட புங்குடுதீவு மாணவி கொலை குற்றவாளியின் சடலத்தை மனைவி வாங்க முன்வராத நிலையில் இறுதிச் சடங்கை அரசு செலவில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமார் எனும் 46 வயதுடைய மரண தண்டனை கைதி யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். அதனை அடுத்து வைத்தியசாலையில் சடலம் ஒப்படைக்கப்பட்டது நிலையில் சடலத்தை ஜெயக்குமாரின் மனைவி அடையாளம் காட்டியதை அடுத்து சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் உடற்கூற்று பரிசோதனை நடைபெற்றது. உடற்கூற்று பரிசோதனையில் உயிரை மாய்த்து கொண்டமை உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து சடலத்தை மனைவியிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட வேளையிலே தமது குடும்ப பொருளாதார நிலைமை காரணமாக இறுதி சடங்கினை மேற்கொள்ள முடியாது என தெரிவித்த மனைவி சடலத்தை பொறுப்பேற்க மறுத்துள்ளார். வெலிகம பெலன பகுதியில் வீட்டு முற்றத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். 58 வயதுடைய குறித்த நபர் வீட்டின் வேலையை வெட்டி கொண்டிருந்த போதே திடீரென மயக்கமுற்று கீழே விழுந்த நிலையில் உறவினர்கள் அவரை அவசரமாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அவரை பரிசோதித்த வைத்தியர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் மரணத்திற்கான காரணம் மாரடைப்பு எனவும் வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனையின் பின்பு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் வெலிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சலுகை விலையில் மூக்கு கண்ணாடிகள் வழங்குவதாக உறுதியளித்து தலவாக்கல பகுதியில் மூக்கு கண்ணாடி பாவனையாளர்களிடம் முன்பணம் பெற்றதாக கூறப்படும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலவாக்கல நகரில் பார்வை குறைபாட்டுக்கான பரிசோதனை முகாம் ஒன்றை நடத்தியுள்ள குறித்த 4 பேரும் நோயாளிகளிடம் பல்வேறு வகையான வில்லைகள் கொண்ட கண்ணாடிகளை காட்டி அவற்றை பெற்றுக்கொள்வதற்காக முன்பணம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். பதுளை மற்றும் வெளிமடவை சேர்ந்த குறித்த சந்தேக நபர்களிடம் நோயாளிகளின் கண்களை பரிசோதிப்பதற்கோ அல்லது வில்லைகள் வழங்குவதற்கோ முறையான அனுமதிகளோ தகுதிகளோ இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த 4 பேரும் ஒரு கண் மருத்துவரிடம் சிறிது காலம் பணியாற்றியுள்ளதுடன் அவர் துறவரம் பூண்ட பிறகு இந்த மோசடியில் ஈடுபட்டதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை கோமரங்கடவல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பக்மிகம பகுதியில் காட்டுஜானை தாக்கியதில் 65 வயதுடைய முதியவர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். ஹேரத் காமிக விஜயரத்ன என்ற 65 வயதான குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். டிரட்டிச்சான்குளம் பகுதிக்கு தேன் சேகரிப்பதற்காக சென்ற போதே அங்கு திடீரென தோன்றிய காட்டுஜானை இவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.